ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் உலகம் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னோடய கிச்சன் டூர் தான். என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கிச்சன் தான், 10க்கு 10 தான், மாடுலர் கிச்சன். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஜிங்க் இருக்கும். அது வந்து ஸ்டீல் தான், 2 டேப் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே நான் வந்துட்டு சோப்பு, லைசால் ஸ்ப்ரே, ஹேண்ட் வாஷ்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ரேக் வச்சுருக்கேன். பிளாஸ்டிக்கில் தான், அது அமேசானில் தான் வாங்கினேன். அது கீழே பார்த்திங்கன்னா இந்த ஃபைபர் கிளாத் நம்ம தினமும் க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, அதையுமே அதிலேயே போட்டு வச்சாச்சு. இதில் வேறு எதுவும் பெருசாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து 2 ஊக் மாட்டி அதில் வைப்பரும் ப்ரஷ்ஷும் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஸ்விட்ச் இருக்கும். அப்படியே ஜிங்க்குக்கு மேலே இருக்க கபோர்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற பிளாஸ்டிக் பாக்ஸு, கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கும். நம்ம காயெலாம் வாங்கிட்டு வந்தோன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் வைக்கிறதுக்கான கண்டெய்னர் பாக்ஸஸ்ஸு, நைஃப்லாம் ஷார்ப் பண்ணுற ஷார்ப்பர் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் மாவெல்லாம் ஜலிக்கிறதுக்கு ஒரு ஜல்லடை, இது எல்லாமே இந்த கபோர்டில் வச்சுருப்பேன். நம்ம காயெலாம் வாங்கிட்டு வந்தோன்னே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணி முன்னாடியே வைக்கிறதுக்கு, காயெல்லாம் கட் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லா கண்டெய்னர் பாக்ஸுமே இதில் தான் வச்சுருப்பேன். ஆனியன் சாப்பர் ஒன்று காலையில் நம்ம கரிபரியாக வேலை நடக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுவுமே நான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு கபோர்டில் வச்சுருவேன். அடுத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா சர்விங் பவுல்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஹாட் பாக்ஸஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து சமைச்சு முடித்த உடனே டக்குன்னு கடாயிலேருந்து இந்த மாதிரி இதில் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் சமைச்சு முடித்த உடனேயே இந்த மாதிரி சின்ன சின்ன சர்விங் பவுலில் எல்லாத்தையும் மாற்றி கவுண்டர் டாப்பில் ஓரமாக எடுத்து வச்சிட்டோம்னா நமக்காக வந்து இடமும் நல்லா க்ளீனாக இருக்கும். கவுண்டர் டாப் பார்க்க க்ளீனாக இருக்கும். அதுக்கு அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஒன்றுத்தில், கோதுமை மாவு ஒன்றுத்தில் வச்சுருக்கேன். இந்த ஸ்டீல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இருக்குது. இது வந்து நான் வீட்டில் அரைச்சது தான். இதோட வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். லிங்க் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். இந்த கேபினெட்ஸில் அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்கோக்கி மாட்டியிருக்கேன். இதில் கேஸ் கட்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர், தண்ணி வடிகட்டுற இந்த பெரிய ஃபில்டர் ஒன்று வச்சுருக்கேன். இதுக்கு அப்படியே மேலே இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆர்ஓ வாட்டர் கனெக்ஷன் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு அதோட யூசேஜ் இல்லாதனால நான் வந்து செப்பரேட்டாக ஒரு ஸ்டீல் ரேக் ஒன்று வாங்கி இங்கே ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டோம். நல்லா ஆணி அடித்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுட்டு டிஃபன் பாக்ஸு, நெய் பாக்ஸு, சின்ன பெரிய பெரிய சொம்பு இது எல்லாமே இங்கே வச்சுக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து எண்ணெய் சூடு பண்ணுற கிண்ணம், இன்னொன்று வந்து நெய் வந்து நான் பெரிய பாட்டில் வாங்குவேன். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக கீரை வடிகட்டுறது தான். இதை வந்து நான் இந்த ஆனியன்லாம் தூள்லாம் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம காயெல்லாம் கட் பண்ணும்போது போடுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே கவுண்டர் டாப்க்கு மேலே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கிற இந்த கேபினெட்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம டெய்லி யூஸ் ஆகிற டீ தூள், காஃபி தூள், நாட்டு சக்கரை இது எல்லாமே இங்கேயே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் கேபினெட்ஸ் ஓப்பன் பண்ணி எடுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த உப்பு ஜாலில் வந்து மூடி உடஞ்சிட்டதால அதை வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டாம் அப்படின்னு விசில்லாம் அதில் போட்டு வச்சாச்சு. அடுத்தது இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கட் பண்ணுற நைஃபு, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது, ஏன்னா தனித்தனியாக தான் நான் வச்சுருப்பேன். ஆனியன் கட் பண்ண அதே கத்தியால் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி தர மாட்டேன். அந்த ஸ்மெல் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால 2 கத்தி வச்சுருக்கேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற பீலர், இது எல்லாமே அந்த பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. அடுத்தது என்னோடய கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் இருக்கும். இதில் நான் ஸ்டவ்வுக்கு ரைட் சைடில் ஆயில் கேன்ஸ்லாம் வச்சுருக்கேன். எப்போவுமே ஸ்டவ்வுக்கு ரைட் சைடில் தான் ஆயில், உப்புலாம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் ரைட் சைடில் ஒரு ட்ரேயில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே தினமும் யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நெய், விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் இந்த குட்டி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிற எண்ணெய், ஏதாவது வடைலாம் செய்யும்போது இருந்ததுன்னா அதை மீதி அதில் ஊற்றி வச்சுருவேன். அதுக்கு மேலே இருக்க ஓப்பன் ஷெல்ஃபில் உப்புலாம் வச்சுருக்கேன். தூளுப்பு, கல்லுப்பு, இது பார்த்திங்கன்னா ரெட் சால்ட்டு, அதுக்கப்புறம் ஊறுகாய், இது எல்லாமே இந்த ஓப்பன் ஷெல்ஃப்லேயே வச்சுருக்கேன். இதுக்கு அப்படியே மேலே இருக்க கேபினெட்டில் பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். அஞ்சரை பெட்டியில் கடுகு, உளுந்து இது எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் இது எல்லாமே இருக்குது. இது வந்து டிஷ்யூ பேப்பர் ரோல் வச்சுருக்கேன். இது வந்து கருப்பு கவுனி அரிசி. அதுக்கப்புறம் அது பேக்கில் பார்த்திங்கன்னா ரெட் ரைஸ் வச்சுருக்கேன். இதுக்கு அப்படியே மேலே இருக்க ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா உளுந்து, அவல், அப்புறம் சிறுதானியங்கள் எல்லாமே ஒன்றா கலந்து வச்சுருப்பேன். சிறுதானிய தோசை செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இட்லி தோசை செய்யணும், இல்லை வந்து மில்லட் தோசைலாம் செய்யணும், இந்த ஒரு கேபினெட் திறந்தாவே போதும். அதிலேயே எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கான தேவையான பொருள் எல்லாமே இருக்குது.
அடுத்தது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வு. இது வந்து 3 பர்னர் ஸ்டவ்வு, ஸ்டீல் தான். எங்களுக்கு வந்து கேஸ் வந்து செப்பரேட்டாக வைக்கிறதுக்கெலாம் இல்லை. எங்கள் ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக கார் பார்க்கிங்கில் பேக் சைடில் வந்து ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்கும். அங்கேவே எல்லாரோட சிலிண்டருமே அங்கேயே வச்சிடணும். அங்கேருந்து பைப் கனெக்ஷன் கொடுத்து அதிலேருந்து எங்களுக்கு கேஸ் எல்லாமே இந்த பைப் லைனில் வந்துடும். இப்போ நம்ம தண்ணிலாம் எப்படி நமக்கு டேப் திறந்தாது அதே மாதிரி நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணோம்னா நம்ம சிலிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு நம்ம தூங்க போகும்போது இல்லை நம்ம வெளியே போகிறோம் நமக்கு யூசேஜ் இல்லைன்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும். அது வந்து மீட்டர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. மந்த்லி ஒன்ஸ் வந்து ரீடிங் வந்து எடுத்துப்பாங்க. நமக்கு எப்படி ஈபிக்கெலாம் ரீடிங் எடுக்கிறோமோ அதே மாதிரி கேஸ்க்கும் ரீடிங் எடுத்துப்பாங்க. அடுத்து ஒரு சிம்னி இருக்குது. சிம்னிக்கு அது ஓப்பனாக இருக்கக்கூடாதுன்றதுனால அதுக்கு ஒரு கபோர்டு மாதிரி டோர் மாதிரி போட்டாச்சு. இப்போ சிம்னியோட அவுட்டருக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே பேப்பர் மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். அந்த இது வந்து டஸ்ட்டை எண்ணெய் பிச்சுப்பு ஆகக்கூடாதுன்ட்டு பேப்பர் மட்டும் எண்ணெய் பிச்சுப்பு ஆகிட்டோன்னா எடுத்துகிட்டு மாற்றிப்பேன். மேலே ஃபுல் கேபினெட்ஸ்க்குமே வந்து டோர் கொடுத்தாச்சு. அடுத்தது ஸ்டவ்வுக்கு லெஃப்ட் சைடில் வந்து நான் தண்ணி வச்சுருப்பேன். நம்ம சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுற தண்ணி. அதுக்கு மேலே ஒரு கேபினெட் இருக்குது. இந்த கேபினெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது இப்படி பிடிச்சி இழுக்கக்கூடாது. அதாவது மற்றதெல்லாம் கூட நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த நம்ம ஸ்டவ்வுக்கு மேலே இருக்க கேபினெட் வந்து நம்ம ரெகுலராக அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிடிச்சி இழுக்காமல் மெதுவாக நம்ம புஷ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் உப்பு, காஞ்ச மிளகாய், குழம்பு மிளகாய்த்தூள், உடைச்ச உளுந்து, மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாமே எடுத்து வச்சுருப்பேன். இதிலேருந்து நம்ம அஞ்சரை பெட்டியில் காலி ஆகும்போது இதிலேருந்து அதில் மாற்றிப்பேன். இதில் தான் நம்ம டெய்லி யூஸ்க்காகிற எல்லா பொருளுமே இருக்கும். இட்லி பொடி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாமே சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, இல்லை இது வெந்தயம், பின்னாடி பார்த்திங்கன்னா ரேராக யூஸ் பண்ணுற காஃபி தூள், அதுக்கப்புறமா தேன் இதெல்லாம் வச்சுருக்கேன். எள்ளு எல்லாமே. ஃபர்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தனியா வந்து டீக்காக வச்சுருக்கேன். அப்புறம் வெந்தயம், இது வந்து ரெட் மிளகாய் தூள். இந்த ட்ரே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த குட்டி குட்டி பாக்ஸில் நம்ம தனித்தனியாக வைக்கும்போது நம்ம கை அங்கங்கே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றா இதை மாதிரி ஒரு சின்ன ட்ரேயில் போட்டு வச்சிட்டோம்னா இந்த ஸ்பைசஸ் நமக்கு இதுக்குள்ளே இருந்தால் டக்குன்னு அதை மட்டும் எடுத்துக்கலாம். இதில் சிலதெல்லாம் காலியாக இருக்குது. இதில் வந்து மிளகுத்தூள், சீரகத்தூள், வெந்தயத்தூள் இது எல்லாமே அரைச்சி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வல்லார இட்லி பொடி. இதோட வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இது எல்லாமே ஒரு வாட்டி நமக்கு இந்த தூள் வேணும் அப்படின்னா இந்த பாக்ஸை மட்டும் எடுத்தாவே போதும், நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருக்க ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு, சர்க்கரை, பிரியாணி அரிசி, சோயா சங்க்ஸ் இது எல்லாமே வச்சுருக்கேன். அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கேக்கு, பிஸ்கெட்லாம் செய்யறதுக்கான அந்த மெஷர்மெண்ட் கப்ஸு, ஸ்பூன்ஸு இது எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இந்த கேபினெட்ஸில் அவ்வளோதான் இருக்குது. இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது நம்ம ஸ்டவ்வுக்கு மேலே. அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இருக்க கேபினெட்டில் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மாவு நம்ம இட்லி மாவுலாம் அரைக்கும் போது போட்டு வைக்கிறதுக்காக ஒரு டப்பர் வேர் ஒன்று, ஸ்டீல் ஒன்று, அவ்வளோதான். இது மட்டும்தான் இருக்குது. இதுக்கு மேலே இருக்க ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரமும் டிஷ்யூ பேப்பர், இது வந்து பேப்பர் மாதிரி இருக்கிறது கிளாத் மாதிரி இருக்கும். இது வந்து சிம்னிலாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே அந்த ட்ரே மேலே வந்துட்டு சப்பாத்தி ரோலர் வச்சுருக்கேன். சப்பாத்தினா நம்ம செய்யும்போது மட்டும் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே வச்சோம்னா பூச்சி, கற்பமுச்சிலாம் போச்சுன்னா ஒரு மாதிரியா இருக்கனால இது மாதிரி துணி பேக்கில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து வண்டுலாம் வராமல் இருக்கும், பூச்சி இல்லாமல் இருக்கும். எனக்கு ஹைட்டு 8ன்றதுனால நான் இதை மாதிரி வச்சுட்டேன். நமக்கு கீழே ஏதாவது குட்டி பாக்ஸ் கூட நம்ம வேணும்னா வச்சுக்கலாம். இந்த கேபினெட்ஸில் அவ்வளோதாங்க. இது மேலே இருக்க எல்லா கேபினெட்டுமே நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ஸ்டவ்வுக்கு கீழே இருக்க கேபினெட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய கவுண்டர் டாப் வந்துட்டு பிளாக் கலரு கிரானைட் தான். இதில் வந்து ஒரு திட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம தண்ணிலாம் கழுவி விட்டோம்னா இந்த உட்டுலலாம் பட்டு வீணாகாது. அதனால் இந்த மாதிரி திட்டு மாதிரி வைக்க சொல்லிட்டோம் நாங்கள். இது மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்து இந்த சிங்கில் பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக லீக்கேஜ் இருந்தது. அதனால் இந்த மாதிரி எம்சில் வாங்கிட்டு நான் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இங்கே நம்ம ஒரு வாட்டி சிங்க்கு போட்டிருந்தாலுமே நம்ம ஃபுல்லாக இந்த எம்சிலால் ஒன்ஸ் ஃபுல்லாக சீல் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அதனால் வுட்டுமே நம்மளுக்கு ரொம்ப நாள் லைஃப் வரும். கவுண்டர் டாப்க்கு கீழே ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நான் அரிசி, உப்பு, புளி எல்லாமே வச்சுருக்கேன். அரிசி வந்துன்னா இட்லி அரிசியும் சாப்பாட்டு அரிசி தினமும் யூஸ் பண்ணுற அரிசி எல்லாமே கீழே வச்சாச்சு. நம்ம உப்பு, புளிலாம் எடுக்கும்போது கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு இதை மாதிரி ட்ரே வச்சு அதுக்கு மேலே புளி, உப்பெல்லாம் வச்சுருக்கேன்.
கேபினெட்ஸ் கிளீனிங், ஆர்கனைசிங் வீடியோவில் வந்துட்டு நான் இது எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்கு அடுத்து இருக்கிற கேபினெட்ஸில் பார்த்தீங்கன்னா கட்லரி ஏரியா ஃபுல்லாகவே இந்த ஸ்பூன்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். பெரிய பெரிய பாத்திரம், கிண்ணங்கள் எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது எனக்கு கார்னர் கேபினெட் இருக்குது. இது வந்து பெரிய கேபினெட்டு, ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். இது உள்ள நான் பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருக்கேன். பிரியாணி பாத்திரம் எல்லாமே. நான் எதுக்குமே நியூஸ் பேப்பரே போட்டிருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருப்பேன். நமக்கு வந்து செல்ஃப் லைனர்னு விற்கிது பாருங்கள். ஒன்று நீங்கள் ஷெல்ஃப் லைனர் வாங்கிக்கலாம், இல்லை ஸ்டிக்கர் மாதிரி கூட இருக்குது. வாங்கி ஒட்டிட்டோம்னா நமக்கு கரப்பாம்பூச்சி பூச்சி எல்லாமே வராமல் இருக்கும். அந்த கார்னர் கேபினெட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க கேபினெட்டில் வந்துட்டு கீழே ஒரு ட்ராலி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் பெரிய பெரிய தட்டெல்லாம் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே கிளாஸு, சின்ன சின்ன கிண்ணம் இதெல்லாமே டைரெக்டாக வைக்காமல் ஒரு ட்ரே மாதிரி வச்சு வைக்கும்போது தண்ணி பட்டாலும் நமக்கு சீக்கிரம் துரும்பிடிக்காமல் இருக்கும். அடுத்தது லாஸ்ட்டு கேபினெட்டில் பார்த்திங்கன்னா கீழே சின்ன சின்ன தட்டு, அந்த பெரிய தட்டு வச்ச ட்ராலியில் இதெல்லாம் வச்சோம்னா நமக்கு கீழே விழுந்துடும். அதனால் சின்ன சின்ன பிளேட்லாம் இதில் வச்சுட்டு அதுக்கு மேலே இருக்க கேபினெட்டில் பால் பாத்திரம், சாப்பாடு வடிக்கிற பாத்திரம் இதெல்லாமே இருக்குது. அந்த சின்ன சின்ன தட்டு வைக்கிறதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு மத்து, தேங்காய் திருவுறது இது எல்லாமே சைடில் வச்சுருக்கேன். அடுத்தது ஜிங்க்கு கீழே இருக்க கேபினெட் பார்க்கலாம். இந்த டோர்லேயே இந்த பேட் ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக 2 வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் நான் ரேக் மாதிரி வாங்கி அடித்து வச்சுருக்கேன். இதில் நம்ம விளக்கு சாமான்லாம் விளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நார், அதுக்கப்புறம் சபீனா இது எல்லாமே வச்சுருக்கேன். பீத்தாம்பரி பவுடர் இதெல்லாம் வச்சுருக்கேன். பக்கத்தில் ஒரு பழைய கால் மிதி போட்டு அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சாமான் கழுவ தேவைப்படுற அந்த சோப்பு, சபீனா, எக்ஸ்ட்ரா இருக்கிற நார் இது எல்லாமே உள்ளே வச்சுருக்கேன். டக்குன்னு அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. துணி சோப்புமே இதிலே தான் வச்சுருக்கேன். அதுக்கு உள்ளே பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் ரேக் வச்சுருக்கேன். நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அதில் விம் லிக்யூடு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்க ஸ்க்ரப்பரு, கொலின் ஸ்ப்ரே வச்சுருக்கேன், கோலமாவு. அவ்வளோதான். இந்த கேபினெட்டில் இந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதான் என்னோட கிச்சன் ஏரியா. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாஷிங் ஏரியா இருக்குது. இதில் ரைட் சைடில் வாஷிங் மிஷின் வச்சுருக்குறோம். அதில் தான் எங்களுக்கு டேப் கனெக்ஷன்லாம் இருக்கிறதுனால அந்த சைடு வாஷிங் மிஷின் வச்சுட்டு, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய விண்டோ இருக்குது. அதில் 2 எஸ்கோக்கி மாட்டி, ஒரு பக்கம் கேலண்டரும், ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு எஸ்கோக்கியில் டீ போடுற பாத்திரம், அப்புறம் அந்த ஸ்டாண்டு, நம்ம சூடாக எடுத்து பாத்திரங்கள்லாம் வைக்கும்போது யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் மிக்சியோட ஒயர் வந்து நான் எஸ்கோக்கிலேயே ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியுமே ரோல் பண்ணி வைக்கக்கூடாது, ஏன்னா ஒயர் வந்து சீக்கிரமாக அருந்துருன்றதுனால மேலே மாட்டி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இதை மாதிரி எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதுக்கு பக்கத்துலேயே லஞ்ச் பேக்கும் ஒன்று உள்ள ஒன்று போட்டு 2 பேருதையுமே எஸ்கோக்கியில் ஒரே இடத்துல மாட்டி வச்சிட்டோம்னா நம்ம காலையில் அந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கும். எடுத்து ஒவ்வொரு பக்கமாக வைக்கிறதுக்கு பதில் ஒரே இடத்துல வச்சுருவேன். அடுத்து கிரைண்டர் வந்து டேபிள் டாப் தான். அது வந்து நான் வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோன்றதுனால கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதிலே சாப்பிங் போர்டும் இங்கேயே வச்சுருவேன். எஸ்கோக்கில மாட்டி வைப்பேன். சம்டைம் ரொம்ப ஈரமாக இருந்ததுன்னா கீழேயே வச்சுருவேன். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு விண்டோ இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கேபினெட் கொடுத்துருக்காங்க. இங்கே நான் ஃபுல்லாகவே வந்துட்டு ஆயில் கேன்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பேகு இது எல்லாமே வச்சுருக்கேன். ஆயில் வந்து நாங்கள் பேக்கெட்டில் வாங்க மாட்டோம். செக்கில் போயிட்டு இந்த மாதிரி 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கிட்டு வந்துடுவோம். தீர்ந்துருச்சு. நான் எல்லாத்தையுமே எடுத்து சமைக்கிறதுல ஃபில் பண்ணியிருக்கேன். அது கீழே ஆயில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்றதுனால கீழே உட்டு மாதிரி போட்டு அதில் அந்த 3 கேனுமே வச்சுருக்கேன். இந்த 2 பாத்திரத்துலேயும் நான் வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு, ஆனியன் வாஷ் பண்ணுறதுக்கு, தண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அதில் சமைக்கலாம் மாட்டேன். அந்த இந்த ஆர்கனைசரில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி, தோசைலாம் சுடுறதுக்கான அந்த தவா வச்சுருக்கேன். குழிப்பணியார கல் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன தோசை சுடுவோம் பார்த்தீங்களா, அது வந்து நான்ஸ்டிக்கில் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆப்பக்கடை இது எல்லாமே இந்த ஆர்கனைசரில் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இது நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அடுத்தது அது கீழே இருக்க ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய ட்ரே வச்சுருக்கோம். இதுக்குள்ள என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க பேக் 2 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு கட்டரும் நைஃபும் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் மோஸ்ட்டாக நான்வெஜ்ஜுக்கு நான் தனியாக கட்டரும் நைஃபும் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம வெஜ்ஜோடதுலேயே யூஸ் பண்ண முடியாது. நம்ம 2வது ஃப்ளாட்டில் இருக்கும்போது நம்ம தனியாக வெளியெல்லாம் உட்காந்தெல்லாம் வாஷ் பண்ண முடியாது. அதனால் நான் கட்டர்லேயே மீன் கட் பண்ணுறது எல்லாமே செஞ்சுப்பேன். அடுத்து அருகாமனை வந்து என்னோடய மதர்-இன்-லா வந்தால் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அது அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா நீராவிலாம் பிடிக்கிறதுக்கு, கரண்ட் இல்லைன்ற டைமில் வந்துட்டு தண்ணி வைக்கிறதுக்கு, அரிசி ஜெலிக்கிறது,
அதுக்கப்புறம் சட்டி, இது எல்லாமே தான் இந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்குமே வந்து நியூஸ் பேப்பர் போடவே மாட்டேன். நியூஸ் பேப்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரப்பான்பூச்சி வரும். அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வாங்கி நீங்கள் ஷெல்ஃப் லைனரு இல்லை ஷெல்ஃப் லைனர்லேயே ஸ்டிக்கர் டைப் இருக்கும். இதை மாதிரி ஒட்டிட்டோம்னா நமக்கு க்ளீனிங்கும் ஈஸி, பூச்சியே வராது, பல்லி கூட வராது உள்ள. அடுத்து இதை மாதிரி ஒரு 2 தூக்கு வச்சுருக்கேன். இது 2மே எனக்கு யூஸ் இல்லைன்றதுனால இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கடையிலேருந்து வாங்குவோம் பார்த்தீங்களா, ஹோட்டல்லேருந்து வாங்குற இந்த குட்டி குட்டி பாக்ஸு எமர்ஜென்சிக்கு வாங்குவோம், அது எல்லாமே இதில் போட்டு வச்சா நமக்கு தேவைப்படும். ஏதாவது நம்ம யாருக்குன்னா கொடுக்கணும் அப்படின்னாலும் தேவைப்படும். இதில் வந்து நீங்கள் எதாவது ஃபேஸ் பேக் போடுறப்ப கூட இதில் கலந்து போடலாம். அதுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகுன்றதுனால வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் மூட்டை கட்டி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் பூச்சி வரும். அதனால் இந்த மாதிரி உங்கள்கிட்ட தேவையில்லாத எதாவது பாக்ஸ் இருந்ததுன்னா அதில் போட்டு நீங்கள் நீட்டாக வச்சுக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்லேயே எனக்கு வந்து வாஷிங் மிஷின், அதுக்கு மேலே வாஷிங் மிஷினுக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாமே வச்சுருப்பேன். இந்த ஒரு தூக்கில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு கிளாத் எல்லாமே கட் பண்ணி வச்சுருப்பேன். ஃபைபர் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிறது, அப்புறம் நம்ம டஸ்ட்டு க்ளீன் பண்ணுற அந்த கை க்ளவுஸு எல்லாமே இதில் வச்சுருப்பேன். நான் துணி வாஷ் பண்ணுற லிக்விட் மட்டும் கீழேயே வச்சுருப்பேன். ஒவ்வொரு வாட்டியும் மேலே ஓப்பன் பண்ணி எடுக்க வேணாமேன்ட்டு கைக்கு வசதியாக கீழேயே வச்சுருக்கேன். அதுக்கடுத்து கிச்சனில் கீழேயே வந்துட்டு நான் டைரெக்டாகவே தரையிலேயே கேன் வச்சுருக்கேன். ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணுறது இல்லை, கேன் வாட்டர் தான் எல்லாத்துக்குமே. அதுக்கடுத்து கிச்சன்லேயே வந்து பேண்ட்ரி ஏரியா இருக்குது. க்ராசரிஸ் ஃபுல்லாகவே அங்கேயே ஸ்டோர் பண்ணிவிடுவேன். மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்தோன்னே எது எது வேணுமோ அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே வந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் எல்லாமே எடுத்து வச்சுருவேன். கட் பண்ணதெல்லாம் மூடி போட்ட பாக்ஸ்லேயும், கட் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி 2 கூடையிலையும் எடுத்து வச்சுருவேன். ஸ்நாக்ஸுமே குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு எல்லாமே இங்கேயே இருக்கும். கெட்டில் வந்து நான் விண்டருக்கு யூஸ் பண்ணுவோம், அதனால் இப்போதைக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே ஆர்கனைசிங் வீடியோ போட்டிருக்கேன், பேண்ட்ரி ஆர்கனைசிங் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு கீழேயே எனக்கு 3 கேபினெட்ஸ் இருக்கும். அதில் கீழேருந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேபினெட்டில் நான் வந்து பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய் இதெல்லாமே வச்சுருக்கேன். இதெல்லாம் டைரெக்டாக அப்படியே வச்சோம்னா நமக்கு டஸ்ட்டும் ஆகும், க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். அதனால் இதை மாதிரி எல்லாத்துக்குமே நான் ஆர்கனைசர் வச்சு தான் வச்சுருப்பேன். எல்லாத்துக்குமே ஒரு கூடை மாதிரியோ இல்லை ஒரு பிளேட் மாதிரி இதை மாதிரி வச்சு தான் நான் என்னோடய கேபினெட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். தேங்காய் வந்து படுக்க வைக்கக்கூடாது. இதை மாதிரி நிற்க வச்சிங்கன்னா நமக்கு லைஃப் ரொம்ப நாள் வரும், 1 வீக்னாலும் கெடாமல் இருக்கும். அடுத்து ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுற கவர், பேக் எல்லாத்தையுமே வந்து இதை மாதிரி ஒரு கல்யாண பேக்கில் போட்டு வச்சுருப்பேன். அப்படியே போட்டு வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு கட்டை பேக் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆனியனும் உருளைக்கிழங்கு எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கு கீழேயுமே நான் வந்து கவர்ஸ் எல்லாமே போட்டு தான் வச்சுருப்பேன். டேபிள் கிளாத் எல்லாமே போட்டு அதுக்கு மேலே வச்சுருப்பேன். அதுக்கு மேலே ஃப்ரூட்ஸு, குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃப்ரூட்ஸும் எக்ஸ்ட்ரா வாட்டர் பாட்டில் மட்டும்தான் மேலே வச்சுருப்பேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 2 வாட்டர் பாட்டில் அவங்களுக்கு தனியாக வச்சுருவேன். மீதி நம்ம வெளியே போகிறோம், கிளாஸ்க்கெலாம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போகிறாங்க, விளையாட கீழே போகிறாங்கன்றவங்க இந்த வாட்டர் பாட்டில் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இவ்வளோ தான் என்னோடய பேண்ட்ரி ஏரியா. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதையே நான் நீட்டாக எனக்கு ஏற்ற மாதிரி நான் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இவ்வளோ தாங்க என்னோடய கிச்சன். இதுலேயே எனக்கு ஏற்ற மாதிரி, எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுவோம்.